குமுளியில இருந்து இன்னைக்கு நம்ம புதுச்சேரி வரை டிராவல் பண்ண போகிறோங்க. பிஆர்டிசி புதுச்சேரி ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்ம குமுளியில் இருந்து பாண்டிச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. BS6 அசோக் லைலண்ட் சேசஸில் பிரகாஷ் தான் வந்து பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பாண்டிச்சேரிக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கேன் மக்களே. என்னடா ஏதோ ரோட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எங்கே இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய குமுளிங்க. எஸ், குமுளியில் இருக்கேன். செகண்ட் டைம் வர. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து குமுளிக்கு ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க நான் மறுபடியும் குமுளி வரேன். ஒரு சூப்பரான பிளேஸு. இந்த ஊரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குமுளி, கம்பம், போடி, தேனி, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஊர். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், புதுச்சேரி ட்ராவல் பண்ண போகிறோம். ரோடுனால கொஞ்சம் வண்டி, காரு அதெல்லாம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அந்த சவுண்டு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், குமுளியில் இருந்து இன்றைக்கி நம்ம புதுச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரினோடனே நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பிஆர்டிசி புதுச்சேரி ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம குமுளியில் இருந்து பாண்டிச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. கரெக்டாக இங்கே குமுளியில் 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு வந்து பாண்டிச்சேரி போவாங்க. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. நான் இப்போ தாங்க வந்தேன். லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில் இருந்து கிளாம்பாக்கமில் இருந்து மூணார் வந்தோம். மூணார் வந்துட்டு அங்கேருந்து ரிட்டன் அப்படியே போடியில் இருந்து இங்கே வர்றதுக்கே எனக்கு ட்ராவல் டைம் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அங்கேருந்து காலையில் மூணாரில் இருந்து காலையில் 10:30 மணிக்கு பஸ் ஏறினோம். இங்கே போடி வர்றதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து 1:45க்கு போடியில் பஸ் ஏறி இங்கே குமுளி வர 4 மணி ஆகிடுச்சுங்க. ஸோ இதிலே ட்ராவல் போயிடுச்சு. இப்போ தான் வந்தேன். ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே இந்த ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் பஸ்ஸை பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சபரிமலை ரொம்ப பக்கங்க. அங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 129 கிலோமீட்ரு. கோட்டையம் வந்து 110 கிலோமீட்ரு. கோட்டகரா வந்து பார்த்திங்கன்னா 136 கிலோமீட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இதுக்கப்புறம் அங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அதை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் கேரளாக்குள்ளே போயிடலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முடியும். ஸோ தமிழ்நாடுக்கு வர பஸ்ஸு நம்மளுடைய டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. 10 minutes later. கைஸ், நம்ம பஸ் வந்துடுச்சுங்க. பிஆர்டிசி பஸ், பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பஸ் வந்துடுச்சு. கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் டிரைவரை நான் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பர்மிஷனும் கேட்டுட்டேன், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க. BS6 பஸ்ஸுங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்து நாகர்கோயில் வந்து
ரீபாடி பண்ண பஸ் BS3லே ரீபாடி பண்ண பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் PRTCயில் வந்து பார்த்திங்கன்னா BS6 பஸ் வந்துடுச்சு. வந்து என்னால் ட்ராவலே பண்ண முடியல. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம். BS6ல் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அதுவும் இந்த குமுளியில் இருந்து பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க PRTC பஸ்ஸோடைய இன்டீரியரு 2+2 டைப்பில் உங்களுக்கு சிட்டிங் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. BS6ல் அசோக் லேலண்ட் சேசஸில் பிரகாஷ் தான் வந்து பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குல்லங்க. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது 24-23 இந்த சீட்டில் தான் நானும் தமிழ் ப்ரோ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது BS3 பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா BS3 பஸ்ஸில் உங்களுக்கு வந்து நார்மல் சீட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் BS6 பஸ்ஸில் உங்களுக்கு புஷ்பேக் சீட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ சீட்டில் உட்காந்துருக்காங்க. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ளைனிங் வந்து கொடுக்கல, உங்களுக்கு நார்மல் புஷ்பேக் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நல்லா சாஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த BS6 பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. BS3 பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்காதுங்க, உங்களுக்கு முன்னாடி தான் ப்ளக் பாயிண்ட் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் கை சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லக்கேஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புது BS6 பஸ்ஸில். ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. டெய்லி ஈவினிங் இங்கே குமுளியில் வந்து 5 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகிறாங்க. ரிட்டர்ன் டைரக்ஷனில் பாண்டிச்சேரியிலையும் டெய்லி ஈவினிங் 5 மணிக்கு எடுத்து உங்களுக்கு குமுளி அதிகாலை 5 மணிக்கு வராங்க. கரெக்டாக ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. PRTC பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா BS3 பஸ்ஸில் தாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் BS3க்கு அப்புறம் இப்போ BS6 எடுத்திருக்காங்க. இடையில BS4 பஸ் இவங்க எடுக்கவே இல்லை. உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா BS3யை வந்து ரீபாடி பண்ணாங்க. அந்த பழைய பாடி எடுத்துகிட்டு புது பாடி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா BS6 ஆப்ரேட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்து நிறையா ஊருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய இது குமுளி டு பாண்டிச்சேரி ஆப்ரேட் பண்ணுறாங்க, பாண்டிச்சேரி டு சென்னை, பாண்டிச்சேரி டு பெங்களூரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு நாகர்கோயில், இது மாதிரி ரூட்ஸ்லலாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி டு மாஹே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மாஹே வந்து இருக்குது, அந்த ஊருக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி ஊருக்குலாம் வந்து PRTC வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 5 minutes later. ஓகே கைஸ், வாங்க நம்மளுடைய ட்ராவலை PRTCயில் குமுளியில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். போக போக அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லிட்டு வரேன். இந்த ரூட்டில் நல்லா இருக்குங்க, அதுவும் ஈவினிங் டைம் சூப்பராக இருக்கும். இந்த குமுளியில் இருந்து கம்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போடி நாயக்கனூர், தேனி ரூட்டெலாம் அருமையாக இருக்கும். இதெல்லாம் கேபின் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 24-23 அதில் தான் புக் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணன்ட்ட கேட்டு இங்கே வந்து சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. ஏன்னா கேபின் நல்லா பக்காவாக எடுக்கணும்னு சொல்லி நம்ம முன்னாடியே உட்காந்தாச்சு. வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை
பிஆர்டிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஏர்பின் பெண்டு மாதிரி வருங்க, ஒரு குட்டி ஏர்பின் பெண்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமுளியில் இருந்து இந்த கூடலூர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் இறங்கிட்டோன்னே கூடலூர் வரும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏர்பின் பெண்டு நல்லாயிருக்கும். அந்த ரூட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுதுங்க. உத்தமபாளையம் வந்திருக்கோம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமபாளையம், கம்பம் தாண்டி உத்தமபாளையம், கூடலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பம், உத்தமபாளையம், அதுக்கப்புறம் சின்னமனூர், இது எல்லாமே சீட் ஃபில் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாங்க. நமக்கு குமுளியில் இருந்து எடுத்து கூடலூர், கம்பம், உத்தமபாளையம் வழியாக உங்களுக்கு பொடிநாயக்கனூர் போய் அங்கேருந்து தேனி, பெரியகுளம், வத்தலகுண்டு, திண்டுக்கல், திருச்சியில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர், அதுக்கப்புறம் தொழுதூர், வேப்பூர் வழியாக நம்ம வந்து விருதாச்சலம் போயிடுவோம். விருதாச்சலமில் இருந்து நம்ம நெய்வேலி, கடலூர் வழியாக நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். இதான் வந்து நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:50ங்க. தேனி வந்திருக்கோம். தேனியோடைய நியூ பஸ் ஸ்டாண்ட். தேனியில் மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு போல் புது பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்காங்க. இது வரைக்கும் ரைடு தரமாக போயிட்டுருக்குங்க. பார்த்துருப்பீங்க சீனரியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குமுளியில் இருந்து மெயினாக கம்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனி வந்த செக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குமுளியில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். நான் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க புக் பண்ணேன். எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 420 ப்ளஸ் வந்து ஆன்லைன் சார்ஜஸ் வந்து ஒரு 30 ரூபா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண 480 ரூபா ஆச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய ரேட்டு வந்து 420, இப்போ இருக்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 430ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 430ங்களா, நான் ஆல்ரெடி 420 ரூபா ஆன்லைனில் பே பண்ணிட்டேன். 10 ரூபா மட்டும் இங்கே கண்டக்டர் அண்ணாட்ட கொடுத்துட்டு அவர் வந்து அந்த 10 ரூபாக்கான டிக்கெட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்றிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டிசியில் நீங்கள் லாங்காக போகிறீங்க, அதாவது இங்கே குமுளி டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு நாகர்கோயில், காரைக்கால் டு சென்னை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் டு கோயம்புத்தூர், இது மாதிரி போகிறீங்கன்னா, இது மாதிரி புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா
இவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ண முடியாதுங்க. பிஆர்டிசியோடைய வெப்சைட்டில் புக் பண்ண முடியாது. பிஆர்டிசிக்குன்னு ஒரு தனி வெப்சைட்டே இருக்குங்க, busindia.com. ஸோ அதில் தான் நீங்கள் போய் புக் பண்ண முடியும். அதோடைய ஆப்பும் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் busindia.com போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அது மூலிமாவும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுளில் போயிட்டு busindia.com போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அது மூலிமாவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஆர்டிசியில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா busindia.comல தான் புக் பண்ண முடியும். நானும் வந்து பார்த்திங்கன்னா busindia.comல தாங்க புக் பண்ணி ட்ராவல் பண்ணேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்க பிஆர்டிசி இல்லைனா busindia.com லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. காய்ஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிங்க. பூட்டுக்கு ஃபேமஸான திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:05ங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை தாண்டி இன்னும் திண்டுக்கல் சிட்டியே தாண்டலை. இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம், ஏன்னா காலையில் இருந்து சாப்பிடலைங்க. சாப்பிட்டு மீதியெல்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு டின்னரும் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு சூப்பரான இடத்துல தான் நிப்பாட்டினாங்க. ஒரு நல்ல ஹைஜீனிக்கான இடத்துல தான் நிப்பாட்டினாங்க. போய் சாப்பிட்டாச்சு. ஏன்னா காலையில் மூணாரில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே நல்லா சாப்பிட்டாச்சு.
ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நான் வந்து கும்ளியில் ஆரம்பித்த கேபின்னு திண்டுக்கல் வரைக்கும் பண்ணேன், திருச்சி வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடலான் இருக்காங்க. தூங்கிட்டு காலையில் என்ன டைமிங் பாண்டிச்சேரி போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஆனால் எல்லா பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி போகிறாங்க. கும்ளியில் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னமன்னூர், அதுக்கப்புறம் உத்தமபாளையம், கம்பம், போடி, தேனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், அதுக்கப்புறம் வத்தலகுண்டு, பெரியகுளம் எல்லா பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி போனாங்க. ஆனால் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து திண்டுக்கல் திருச்சி போகிறவங்க ரொம்ப அதிகமானே சொல்லலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். சீட்லேயும் வந்து செட்டில் ஆயாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து எங்கேயும் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி எங்கேயாச்சும் டிபார்ட்னாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். திருச்சி வரைக்கும் கேபின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்லேயே அப்படியே உட்காந்து தூங்க வேண்டியதாங்க. தூங்கிட்டு காலையில் பாண்டிச்சேரி என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். குட் மார்னிங் கைஸ், அதிகாலை வணக்கம். பாண்டிச்சேரி வந்துட்டோங்க. பாண்டிச்சேரியோடைய டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கனால இப்போதைக்கு பாண்டிச்சேரியில் எல்லா பஸ்ஸஸும் இங்கேருந்து தாங்க டிபார்ட் ஆகுது. கரெக்டாக 3:45 நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிஆர்டிசி பஸ்ஸு ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பாண்டிச்சேரிக்கு. உண்மையிலே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தேனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம், கம்பம் அந்த சைடில் இருந்து நீங்கள் பாண்டிச்சேரி வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்க பஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கே கும்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே வந்து எடுத்துட்டாங்க. அங்கே வந்து 4:55க்கு எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ரைடாகவே இருந்துச்சுங்க. டிரைவரை நான் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான க்ரூ, நல்லா ஓட்டினாங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70 வரைக்கும் போச்சுங்க. ஆனால் அதுலேயே நல்லா அழுத்திட்டு வந்தாங்க. இத்தனைக்கு எல்லா பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி உள்ளே போனாங்க. கும்ளியில் எடுத்து கம்பம், தேனி, திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம், திருச்சி வரைக்கும் உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டாப்பு நெய்வேலியில் கொடுத்தாங்க. அதை ஆனால் நான் காமிச்சிருக்க மாட்டேன், நல்ல தூக்க கலக்கத்தில் இருந்தனால நான் அதை காமிச்சிருக்க மாட்டேன். நெய்வேலி, கடலூர் இத்தனை பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்ட்ரி போயும் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. செகண்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டிசி பஸ்ஸில் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் மட்டும் busindia.com அதில் பே பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிஆர்டிசிக்கு மட்டும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அதில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் ப்ரோ, இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ஜாயபிள் ரைடாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பர். எப்படி ரைடெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரைடு எதிர்பார்க்காத ரைடு பிஆர்டிசி. சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ தமிழ் ப்ரோ வந்து இங்கேருந்து அப்படியே அவர் ஊருக்கு போகிறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.